Hello students, in the last class we were learning about evolution of humans and society from the prehistoric period. Today we are now going to learn about the lithosphere endogenetic process. அதாவது நிலக்கோளத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அந்த நிலக்கோளம் என்றால் புவியினுடைய அகச்செயல்பாடுகள், நிலக்கோளத்திலே புவியினுடைய அகச்செயல்பாடுகளை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். To know about the spheres of the earth. இந்த பூமியிலே 4 கோளங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். To illustrate in the internal structure of the earth. இந்த பாடத்திலே இந்த பூமியினுடைய உள் கட்டமைப்பில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். The study the rock types and its cycle. அதாவது ராக் பாறைகளுடைய வகைகளையும் அதனுடைய சுழற்சியையும் பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அடுத்ததாக டு எக்ஸ்பிளைன் இன் தி இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் தி எர்த். புவியினுடைய அகல் செயல்பாடுகளை விளக்கமாக நாம் இந்த பாடத்திலே படிக்க இருக்கிறோம். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் எர்த்குவேக் அண்ட் வல்கனஸ். அதாவது பூமியிலே நிலநடுக்கம் ஏன் ஏற்படுகிறது, அப்புறம் எரிமலைகள் அதனுடைய செயல்பாடுகள், இவற்றை பற்றி நாம் இந்த பாடத்திலே புரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை த எர்த் இஸ் தி யூனிக் பிளானட் ஆஃப் தி சோலார் ஃபேமிலி. த எர்த் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 ஸ்பியர்ஸ் நேம்லி. அதாவது இந்த சூரிய குடும்பத்தில் ஒரு பூமி ஒரு தனி கோளாக இருக்கிறது. இந்த பூமிக்குள்ள 4 வகையான கோளங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 4 வகையான கோளங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. This lesson focus of the internal process of the earth. இப்போ இந்த பாடத்திலே நாம் என்னத்தை படிக்க போகிறோம் என்றால் அதற்குள் அடங்கி இருக்கின்ற 4 விதமான கோள்களை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அவை எதெல்லாம் என்று சொல்லப்போனால், this lesson focus on the internal process of the earth. The sequence of lessons generally follows the spheres of the earth system in a comprehensive manner. The earth can physically be described as a ball of rock. அதாவது இந்த பூமியானது பாறையினாலான பந்து போன்ற அமைப்பை உடையதாய் இருக்கிறது. Partly covered by water and wrapped in a envelope of air. To this their physical zones, it is convenient to add a biological zone which includes all the living organisms. அதாவது இந்த நிலத்தில் நீரினால் சூழப்பட்ட பகுதியை நீர்க்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் காற்றினால் சூழப்பட்ட பகுதியை வளிக்கோளம்னு சொல்கிறோம். இந்த 3 கோளங்களும், அதாவது நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், இந்த 3 கோளங்களும் சந்திக்கிற இடத்துல தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த பகுதிக்கு என்ன பேருன்னா உயிர்கோளம், பயோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. உயிர்கோளம் என்று அழைக்கப்படுகிறது.
the earth can physically be described as a ball of rock, partly covered by water and wrapped in an envelope of air. To these three physical zones, it is convenient to add a biological zone which includes all the living organs. அதாவது பூமியானது வந்து பாறையினாலான ஒரு பந்தாக இருக்கிறது. இதனை வந்து நிலக்கோளம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நீரினால் சூழப்பட்ட பகுதி வந்து நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. காற்றால் சூழப்பட்ட பகுதி வந்து வளிக்கோளம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று கோளங்களும் சந்திக்கிற இடத்துல தான் என்ன இருக்குன்னா உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அப்படின்னா காற்று இருக்கணும் இல்லையா, தண்ணி இருக்கணும், நிலம் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் அங்கே என்ன செய்ய முடியும், உயிரினங்கள் வாழ முடியும். அப்போது ஸ்பியர்ஸ் ஆஃப் தி எர்த்னா பூமியில் இருக்கக்கூடிய கோளங்கள் என்னென்ன அதான் பார்த்தேன் முதல்ல சொன்னேன். நிலக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம், இப்படி 4 கோளங்களாக இப்போ இது இருக்கிறது. அப்புறம் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, the outer surface and inner core of the earth are totally different in their nature and structure. The structure of the earth interior is divided into 3 layers, namely the crust, the mantle and the core. 3 வகையான லேயர்களால் இந்த பூமியினுடைய அமைப்பானது இருக்கிறது. 3 வகையான லேயர்களால். அது பூமியினுடைய மேற்பரப்பில் வந்து மேற்பரப்பும் உட்பரப்பும் அதனுடைய தன்மையிலும் அமைப்பிலும் ஒன்றுக்கொண்டு வேறுபட்டு தான் இருக்குது. பூமியினுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த மேலோடு, கவசம், கருவம். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது என்றால் த கிரஸ்ட், த மேண்டில் அண்ட் தி கோர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியினுடைய பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, மேலோடு, கவசம், கருவம். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, த கிரஸ்ட், த மேண்டில் அண்ட் தி கோர், தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் 3 வகைகளாக இருக்கிறது. அடுத்தது இந்த பூமியினுடைய ராக்ஸ் எப்படி இருக்குது, பூமிக்கு மேலே பூமி மேலோடு தான் பாறைகளுடைய உறைவிடமாக இருக்கிறது. அப்போ பாறைகள் எங்கே இருக்குன்னா பூமியினுடைய மேலோடுகளில் இருக்கிறது. இந்த பாறைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் என்று சொன்னால், தீப்பாறைகள், படிவுப்பாறைகள், உருமாறிய பாறைகள். தீப்பாறைகள், படிவுப்பாறைகள், உருமாறிய பாறைகள். அதை வந்து இப்படி 3 வகைகளாக இந்த பாறைகளை பிரிக்கலாம். Types of rock based on the formation rocks are closed, igneous, sedimentary and metamorphic என்று 3 வகைகளாக பிரிக்கலாம். அந்த 3 வகைகளாக அந்த பாறைகளை பிரிக்கப்படுகிறது. 4வது என்னென்னு பார்த்தோம்னா, புவியினுடைய புறச்செயல்பாடுகள். பூமியினுடைய புறச்செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, அது வந்து புவி புற செயல்பாடு வந்து பூமியினுடைய மேற்பரப்பின் மீது அழுத்தத்தை கொடுக்குது. அந்த அழுத்தத்தை புதிய நிலத்தோற்றங்களையும் உண்டாக்குறது. அழுத்தத்தை கொடுக்கறதுனால புதிய நிலத்தோற்றங்களை உண்டாக்குறது. இதுக்கு பேர் தான் புவி புற செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பூமியினுடைய உட்பகுதியிலிருந்து பூமியினுடைய மேற்பரப்பைக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு விசைக்கு பேர் தான் அகச்செயல் முறைகள் என்று
அழைக்கப்படுகிறது. இது வந்து பூமியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, அகச்செயல்பாடுகள், புவி தட்டுக்கள். Then write a note on the internal and external processes of earth. The internal process of earth, endogenetic process. The forces that act from the earth interior towards the earth surface are called internal process. These forces build the landscape and create topographic relief. By the heat generated, the materials from deep below the earth crust are ejected. The movement of tectonic plates, earthquake and volcanic eruptions are internal processes. External process of earth, the process that cause stress and deformation on earth materials and bring changes on the surface of the earth are called external process, geomorphic process. The forces like running water, glacier, wind, waves are agents for external process. These agents tear the landscape down into relatively low elevated plains. இப்படியாக பூமியினுடைய அமைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அமைப்பானது உள்ளமைப்பு, மேலோடு, கவசம், கருவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரிமலைகள் பூமிக்குள்ளே இருக்கிறது. அகச்செயல்பாடுகள் என்றால் உள்ளுக்குள்ளே எரிமலைகள் இருக்கிறது. அந்த எரிமலைகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று செயல்படும் எரிமலைகள், 2 உறங்கும் எரிமலைகள், செயலிழந்த எரிமலைகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது செயல்படும் எரிமலைனா நிரந்தரமாக தொடர்ந்து அது எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியே கொண்டு வருவது செயல்படும் எரிமலை என்று அழைக்கப்படுகிறது. உறங்கும் எரிமலை என்றால் நீண்ட காலமாக எரிமலை செயல்பாடுகள் ஏதும் இல்லாமல் காணப்படக்கூடிய எரிமலைகள் உறங்கும் எரிமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. செயலிழந்த எரிமலை என்று சொல்கின்ற பொழுது எந்த விதமான எரிமலை செயல்பாடுகளுமே இல்லாமல் காணப்படுகிறது. இப்போது எரிமலைகளால் என்ன உண்டாகக்கூடிய என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் நன்மை தீமை 2 இருக்குது விளைவுகளை. எரிமலையிலிருந்து வெளிப்படக்கூடிய பொருட்கள் வந்து கட்டிட தொழிலுக்கு நல்லா பயன்படுது. நல்ல மண்ணையும் வளமானதாக வேளாண்மை தொழிலுக்கு அது பயன்படுதுன்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் எரிமலை பகுதியில் வந்து பூமியினுடைய வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொள்ள இது உதவுது. அப்புறம் உறங்கும் மற்றும் செயல்படும் எரிமலைகள் வந்து உலகினுடைய சிறந்த சுற்றுலா தலங்களாக இன்றைக்கும் விளங்குகிறது. தீமை என்னென்னா, எரிமலை வெடிப்பினால் புவி அதிர்ச்சி, அப்புறம் திடீர் வெள்ளம், ஒரு மாதிரி சேரும் சகதியுமான இது, மற்றும் பாறை சரிந்து வர்றது, இதெல்லாம் நிகழும். பாறை குழம்பு வந்து பாதையில் உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், எரிச்சிரும். தீயாக எரிஞ்சு அது புதைக்கப்பட்டோம். அது மேலே வந்து புல்கள் செடிகள் மேலே படும்போது அது எரிச்சிருது, புதைஞ்சு போயிடுது. அப்படி ஒரு சேதத்தை உண்டாக்குறது. அப்புறம் வெளி தூசியாக வரும், சாம்பல் வரும். அது நமக்கு எரிச்சலையும் மூச்சு திணறலையும் உண்டாக்கும். அப்புறம் சுற்றுப்புற பகுதிகளுடைய வானிலை மாற்றத்தை எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும். இது எரிமலைகளால் உண்டான விளைவுகள், நன்மை தீமை அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த பாடம் இத்தோடு முடிவடைகிறது. மாணவர்களே,
இந்த பாடத்தை நன்கு பயின்று நன்கு கற்று நீங்கள் அடுத்த வகுப்பில் நாம் பாடம் எடுக்கின்ற பொழுது அதற்கு முன்பாக இந்த பாடத்தை நன்கு கற்று இதனுடைய கேள்வி பதில் எல்லாவற்றிற்கும் நீங்கள் பதில்களை நன்கு தெரிந்து கொண்டு அடுத்த வாரத்திலே நாங்கள் இந்த பாடத்திற்குரிய டெஸ்ட் வைக்கும் பொழுது நன்றாக எழுதுமாறு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த பாடம் இந்த பாடம் இத்துடன் முடிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.